ஹாய் டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது டெஸ்ட் நம்பர் 29ல் யூனிட் 1 நம்ம போயிட்டுருக்கோம். பிஜிடிஆர்பி நமக்கு நெருங்கிக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்லைடில் மொத்தமாக 30 கொஷின் போட்டிருக்கேன். 30 கொஷினுக்கு உண்டான ஆன்சரை கடைசியாக ஃபைனல் ஸ்லைடில் உங்களுக்கு ஆன்சர் கிளியர் பண்ணி கொடுத்துருக்கேன். எடுத்தோடனே ஸ்லைடை ஆன்சர் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு 2 கொஷின் ரைட் ஆகும் குட். ஓகேங்களா? அப்படி நினச்சிட்டு படிங்க. வாங்க ஸ்லைடு போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஃபாலோயிங் டிசீஸ் ஆர் காஸ்டு பை மைக்கோபிளாஸ்மா. இங்கே இருக்கிறதுல 3 வந்து மைக்கோபிளாஸ்மா, ஒன்று வந்து அதர் வைரலாக இருக்கலாம், பாக்டீரியாவாக இருக்கலாம், சம்திங். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ நிமோனியா இன் ஹியூமன் பீயிங்ஸ், ஆப்ஷன் பி லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால், ஆப்ஷன் சி dwarf disease of mulberry, option D citrus canker. ஓகேங்களா? இதில் எது 3 மைக்கோபிளாஸ்மா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிசீஸ், அதை தான் கேட்குறான். சரிங்களா? செகண்ட் கொஸ்டின், ட்ரக்ஸ் ஆஃப் சாய்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷன்ஸ். Drugs of choice for treatment of mycoplasma infections. Option A tetracyclines, option B erythromycin, option C both A and B, option D penicillins. ஓகேங்களா? மைக்கோபிளாஸ்மா இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ட்ரக்கு என்ன ட்ரக்குன்னு கேட்குறாங்க. கரெக்டாக நோட் பண்ணுங்கள். Question number 3, vancomycin and penicillin do not affect the mycoplasma as. Vancomycin and penicillin do not affect the mycoplasma as. Option A, there is no Golgi body. Option B, there are no mitochondria. Option C, there is no nucleus. Option D, there is no cell wall. ஓகேங்களா? நல்லா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். வான்கோமைசினும் பெனிசிலினும் டு நாட் அஃபெக்ட் த மைக்கோபிளாசம் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா இந்த 4 ஆப்ஷனில் ஒன்று தான். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4, ஸ்மாலஸ்ட் புரோட்டீனேசியஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்ட்டிகிள் இஸ் நோன் ஆஸ். ஸ்மாலஸ்ட் புரோட்டீனேசியஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகிள் இஸ் நோன் ஆஸ். ஆப்ஷன் ஏ பிரியான், option B viroid, option C virus, option D bacteriophages. எது ஸ்மாலஸ்ட் ப்ரோட்டீனேசியஸ் இன்ஃபெக்ஷன் பார்ட்டிகிள்ஸ் நம்ம கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் அடிச்சிருவீங்க. ஓகேங்களா? பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5, the genetic material of TMV is. The genetic material of TMV is dash. அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். ஓகேங்களா? ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎம்வியில் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். ஆப்ஷன் ஏ குரோமோசோம்ஸ், ஆப்ஷன் பி டிஎன்ஏ, ஆப்ஷன் சி ஆர்என்ஏ, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி எபோவ். அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியலில் டிஎம்வியில் என்ன விதமான ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? இதில் டிஎன்ஏவா ஆர்என்ஏவா குரோமோசோமா எது இருக்குதுன்னு நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்லணும் ஆன்சரில். Question number 6, the spike disease in sandalwood tree. The spike disease in sandalwood tree is caused by. Option A bacteria, option B virus, option C fungi, option D algae. The spike disease in sandalwood tree. Option A bacteria, option B virus, option C fungi, option D algae. 7th question, the common viral disease of papaya. The common viral disease of papaya is. Option A big bud, option B leaf curl, option C leaf roll, and option D leaf mosaic. The common viral disease of papaya is. Option A big bud, option B leaf hull, option C leaf roll,
ஆப்ஷன் டி லீப் மொசைக். கொஸ்டின் நம்பர் 8. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியம். நல்லா நோட் பண்ணலாம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். மற்ற எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர், அதை நோட் பண்ணிக்கலாம், நீங்கள் தனியாக நோட்டு போட்டு எழுதிக்கலாம். ஆப்ஷன் ஏ சூடோமோனாஸ், ஆப்ஷன் பி அக்ரோபாக்டீரியம், ஆப்ஷன் சி கோரின் பாக்டீரியம், ஆப்ஷன் டி சாந்தோமோனாஸ். விச் இஸ் ஏ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியம்? விச் இஸ் த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியம்? ஆப்ஷன் ஏ சூடோமோனாஸ், ஆப்ஷன் பி அக்ரோபாக்டீரியம், ஆப்ஷன் சி கோரின் பாக்டீரியம், ஆப்ஷன் டி சாந்தோமோனாஸ். Question number 9. TI plasmids are present in. TI plasmids are present in. Option A Agrobacterium, option B Cymbidium, option C Dendrobium, option D Syzygium. ஓகேங்களா, விச் இஸ் ஏ டிஐ பிளாஸ்மிட் ஆர் ப்ரெசண்ட்டுங்கிறான். ஓகேங்களா, இதில் வந்து எந்த பாக்டீரியாவில் டிஐ பிளாஸ்மிட் இருக்குது? ஆப்ஷன் ஏ அக்ரோபாக்டீரியம், ஆப்ஷன் பி சிம்பிடியம், ஆப்ஷன் சி டென்ட்ரோபியம், ஆப்ஷன் டி சிஜியம். ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 10. கார்க் ஸ்க்ரூ ஷேப்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர். கார்க்கு ஸ்க்ரூ ஷேப்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர். ஆப்ஷன் ஏ பேசில்லை, ஆப்ஷன் பி ஸ்டாக்டு பாக்டீரியா, ஆப்ஷன் சி ஸ்பைரோசீட்டஸ், ஆப்ஷன் டி ஆக்டினோமைசெட்ஸ். இது வந்து இந்த பாக்டீரியா வந்து கார்க்கு ஸ்க்ரூ ஷேப்பில் இருக்குமா. அப்போ ஸ்க்ரூ ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியா என்ன, அதுதான். சரிங்களா, ஆப்ஷன் ஏ பேசில்லை, ஆப்ஷன் பி ஸ்டாக்டு பாக்டீரியா, ஆப்ஷன் சி ஸ்பைரோசீட்டஸ், ஆப்ஷன் டி ஆக்டினோமைசெட்ஸ். Question number 11. Mesosomes are not associated with. Mesosomes are not associated with. Option A cell wall formation, option B DNA replication, option C respiration, option D protein synthesis. Mesosome என்ன is not a associate, இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதில்லை, அது என்ன? ஓகேங்களா, அதுதான் கொஸ்டின். மீசோசோம்ங்கிறது உனக்கு தெரியும். ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் 2 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிவிடுவீங்க. இன்னும் 2 ஆப்ஷன் தான், அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா எந்த லேயரில் மீசோசோம் பவுண்ட் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 12. பாக்டீரியா விச் ஹேவ் கமா ஷேப்பு. உங்களுக்கு தெரியும், கமா ஷேப்னாவே ஈஸியாக ஃபைண்ட் டு தட். ஆப்ஷன் ஏ, இது கிளாஸிஃபிகேஷன் பண்ணுங்கள். கமா ஷேப் வச்சு நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணோம்னா அப்போ அது எந்த பாக்டீரியாவா? ஆப்ஷன் ஏ காக்கஸ், ஆப்ஷன் பி பேசிலஸ், ஆப்ஷன் சி விப்ரியோ, ஆப்ஷன் டி ஸ்பைரலம். 12th கொஸ்டின், பாக்டீரியா விச் ஹேவ் கமா ஷேப்னு கேட்குறாங்க. நோட் பண்ணுங்கள் ஆன்சரை. கொஸ்டின் நம்பர் 13. பொட்டூலிசம்னா என்னப்பா? அவ்வளோதான். பொட்டூலிசம் ஈஸியா. ஆப்ஷன் ஏ disease of animals caused by parasitic bacterium. Disease of animals caused by parasitic bacteria. Option B disease of plant caused by parasitic bacteria. Option B disease of plant caused by parasitic bacteria. அது அனிமல், இது பிளான்ட். நான் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபுட் பாய்சனிங் caused by saprophytic bacteria and clostridium. ஃபுட் பாய்சன் பண்ணக்கூடியதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் பை சாப்ரோஃபைட்டிக் பாக்டீரியா அண்டு கிளாஸ்ட்ரிடியம். ஆப்ஷன் டி டிசீஸ் ஆஃப் பிளான்ஸ் காஸ்டு பை வைரஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் நோட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 14. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டிப்ளோகாக்கஸ். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இன் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே வாஸ் டிஸ்கவர்டு பை. இந்த டிப்ளோகாக்கஸ் நிமோனியா கண்டிப்பாக யூ நோ தட். ஆப்ஷன் ஏ ஃப்ரெட்ரிக் கிரிஃபித், ஆப்ஷன் பி ப்ரோபீசர் அண்ட் ப்ரவுன், ஆப்ஷன் சி எவேரி அண்ட் மெக்லியோட், ஆப்ஷன் டி எம் மெக்கார்டி. இது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த மவுஸ் வச்சு பிரிச்சிருப்பாருங்க. ஓகேங்களா, அந்த ஆஸ்டெயின் அண்டு எஸ்டெயின் வச்சு பிரிச்சிருப்பார். ஓகேங்களா, ஆஸ்டெயின் எந்தளவு பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, எஸ்டெயின் எந்தளவு பவர்ஃபுல்லாக இருக்கா இல்லையா. ஸோ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணார், இல்லை ஹீட் பண்ணார், அந்த மாதிரி ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரே பர்சன் இதில் தான்.
அதுதான் டிப்ளோகாக்கஸ் நிமோனியே. ஸோ அது டிரான்ஸ்ஃபர்மேஷனாகவே உனக்கு அவர் தான் ஆன்சர் வரணும். நோட் பண்ணுங்கள். 15th question. Phytoplasma are closely related to. Phytoplasma are closely related to. Option A, bacteria. Option B, algae. Option C, fungi. Option D, viruses. Question number 15 la phytoplasma are closely related to. Phytoplasma are closely related to. Option A, bacteria. Option B, alga. Option C, fungi. Option D, viruses. Note பண்ணுங்க. Question number 16. Which of the following is the main nitrogen fixture of the Faraday field? 12th bookலயே இருக்கு, இருந்தாலும் இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் ஏ சிலிண்ட்ரோஸ்பெர்மம். நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் இருக்குது. ஃபேரடே ஃபீல்டில் வந்து மெயினான நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ணும் யார், எந்த ஆர்கானிசம்? சிலிண்ட்ரோஸ்பெர்மம். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி சைட்டோனிமா. ஆப்ஷன் சி நாஸ்டோசோபிசிஸ். ஆப்ஷன் டி ஆலோசிரா. ஓகேங்களா, நோட் பண்ணுங்கள் ஆன்சரை. கொஸ்டின் நம்பர் 17. In sargassum, meiosis occurs during. Option A, spore formation. Option B, zygote formation. Option C, gamete formation. Option D, spore formation. In sargassum, meiosis occurs during. Option A, spore formation. Option B, zygote formation. Option C, gamete formation. Option D, spore formation. Question number 18. Which of the following terrestrial alga? Which of the following terrestrial alga? Option A, Coleochaete scuata. Coleochaete scuata. Option B, Fritschilla tuberosa. Option B, Fritschilla tuberosa. Option C, Coleochaete nitellarum. What is it? Coleochaete nitellarum. Option D, Coleochaete soluta. இது கண்டுபிடிச்சிருப்பார் யார் அப்படின்னா அவர் அந்த வந்து மாடர்ன் ஐ திங்க் பைக்காலஜிஸ்ட் பர்சன்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை ஈஸியாக நீங்கள் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் பர்சன் நம்ம இந்தியாவில் கேரக்டர் தான் அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அவர் அது மட்டும் இல்லை எக்போலோசிஸ்டிஸும் அது ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பார். ஓகே, சில ஆல்காவையும். அதில் டெரஸ்ட்ரியல் ஆல்கானா எது அப்படிங்கிறது. கொஸ்டின் நம்பர் 19. Which of the following has a largest plant cell? Which of the following has the largest plant cell? Plant cell largest-ஆக இருக்கும். ஆப்ஷன் ஏ ஸ்பைரோகைரா. ஆப்ஷன் பி அசிட்டோப்ளோரியா. ஆப்ஷன் சி கேரா. ஆப்ஷன் டி எக்டோகார்பஸ். அப்போது which of the following has the largest plant cell? ஆப்ஷன் ஏ ஸ்பைரோகைரா. ஆப்ஷன் பி அசிட்டோப்ளோரியா. ஆப்ஷன் சி கேரா. ஆப்ஷன் டி எக்டோகார்பஸ். Then question number 20. Which of the following has two laterally placed flagella in male gamete? Which of the following has two laterally placed flagella in male gamete? Option A, Chara. Option B, Odogonium. Option C, Sargassum. Option D, Cytonema. இதில் டூ லேட்டரலையும் பிளேஸ்லையும் ஃப்ளஜெல்லா இன் மேல் கேமிட் அப்படிங்கிறாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 21. பேராமைலம் கிரானியூலஸ் ஆர் ப்ரெசன்ட் இன். அந்த ஃபுட் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அதில் வர்றது இது. பேராமைலம் கிரானியூல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எந்த ஆல்காலும் இருக்குது? ஆப்ஷன் ஏ யூலோத்ரிக்ஸ். ஆப்ஷன் பி யூக்ளினா. ஆப்ஷன் சி ரிக்ஸியா. ஆப்ஷன் டி நாஸ்டாக். Question number 22. Which of the following does not constitute the biofertilizer? Which of the following does not constitute the biofertilizer? Option A, azolla. Option B, blue-green algae. Option C, rhizobium. Option D, animal excreta. Not constitute the biofertilizer. இதில் வந்து எது பயோஃபெர்டிலைசருக்கு நம்ம கன்சிடர் பண்ணுறதில்ல, சரிங்களா? தென் பிகாஸ் அது ஒரு பாய்சனு,
சரிங்களா, அதனால் வந்து பிளான்ட் அழிச்சு போடும். கொஸ்டின் நம்பர் 23, which of the following shows heterotrichous habitat? எதுங்க heterotrichous habitat அப்படிங்கிறாங்க? ஆப்ஷன் ஏ யூலோத்ரிக்ஸ், ஆப்ஷன் பி கிளாடாஃபோரா, ஆப்ஷன் சி கோலியோகீட், ஆப்ஷன் டி சைட்டோனிமா. சரிங்களா, இது அப்படியே ஆன்சர் அப்சர்வ் பண்ணுங்கள், நோட் பண்ணுங்கள். heterotrichous habitat, ஆப்ஷன் ஏ யூலோத்ரிக்ஸ், ஆப்ஷன் பி கிளாடாஃபோரா, ஆப்ஷன் டி கோலியோகீட், ஆப்ஷன் டி சைட்டோனிமா. which is your heterotrichous habitat? The 24th questions. The cyclosis in the cytoplasm of Chara can absorbed in. அந்த சைக்ளோசிஸில் வந்து சைட்டோபிளாஸில் வந்து கேரா பிளான்ட்டில் ஒரு கேரக்டரை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா, அது என்னது அப்படின்னு தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ எண்டோபிளாசம், ஆப்ஷன் பி எக்ஸோபிளாசம், ஆப்ஷன் சி மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் டி ஹைலோபிளாசம். ஏதுன்னு நோட் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 25, which of the following participates as mycorrhiza fungus? Which of the following participate as a mycorrhizal fungus? Option A Spirobolus, option A Spirobolus, option B Cyathus. Which is a important of mycorrhizal fungus participate as a mycorrhizal fungus? Option C Clavaria, option D Armillaria. ஓகேங்களா, ஆப்ஷன் டி Armillaria. கொஸ்டின் நம்பர் 25ல which of the following participate mycorrhizal fungus? ஒரு mycorrhizal fungus வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறோம். ஆப்ஷன் ஏ ஸ்பீரோபோலஸ், ஆப்ஷன் பி சயாத்தஸ், ஆப்ஷன் சி கிளவேரியா, ஆப்ஷன் டி அர்மிலேரியா. கொஸ்டின் நம்பர் 26, சீடேக் மஷ்ரூம் இஸ் ஆப்ஷன் ஏ அகாரிகஸ் காம்பஸ்ட்ரிஸ், ஆப்ஷன் பி அகாரிகஸ் ப்ரூனோசன்ஸ், ஆப்ஷன் சி வால்வரில்லா வால்வேசி, ஆப்ஷன் டி லென்டினஸ் எடோட்டஸ். இது வந்து சீடேக் மஷ்ரூம் சொல்லுவோம். நம்ம எந்த மஷ்ரூமை நம்ம சீடேக் மஷ்ரூம் சொல்லுவோம்? அகாரிகஸ் காம்பஸ்ட்ரிஸா, அகாரிகஸ் ப்ரூனோசன்ஸா, ஆப்ஷன் சி வால்வரில்லா வால்வேசியவா, இல்லை ஆப்ஷன் டி லென்டினஸ் எடோட்டஸ் தான் சொல்லுவோமா அப்படிங்கிறோம். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சீடேக் மஷ்ரூம்னு என்னென்னு கேட்பாங்க. டக்குன்னு நமக்கு ஆன்சர் வரணும், அதனால தான் இப்போ ஆன்சர் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் நம்பர் 27, வைன் ஈஸ்ட் ஈஸ் சக்காரோமைசிஸ் செர்வீசியே, சக்காரோமைசிஸ் பிரிஃபார்மிஸ், சக்காரோமைசிஸ் எலிப்போசிடன்ஸ், சக்காரோமைசிஸ் சேக். இதில் வந்து வைன் ஈஸ்ட் அப்படின்னாவே நமக்கு நமக்கு ஞாபகம் வருது, அது ஒரு ஸ்பீஷிஸ் தான் வரணும். ஓகேங்களா. தென் கொஸ்டின் நம்பர் 28, ஃபங்கை யூஸ்டு இன் மெச்சுரேஷன் ஆஃப் சீஸ். ஃபங்கை யூஸ்டு இன் மெச்சுரேஷன் ஆஃப் சீஸ். ஆப்ஷன் ஏ மியூக்கர், ஆப்ஷன் பி பெனிசிலியம், ஆப்ஷன் சி aspergillus, option D agaricus. So fungi used in maturation of cheese. அப்போ மியூக்கரா, பெனிசிலியமா, அஸ்பர்ஜில்லஸா, அகாரிகஸா நோட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 29, டியூவல் ஹைபாதிசிஸ் ஆன் லிச்சன்ஸ் வாஸ் கிவன் பை. டியூவல் ஹைபாதிசிஸ் சொன்னாங்க லிச்சன்ஸை. ஓகேங்களா, சொன்ன பர்சன் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ டி பாட், ஆப்ஷன் பி ஸ்பெண்டர், ஆப்ஷன் சி குரோம்பி, ஆப்ஷன் டி ரெய்னிகே. டிபர்ட், ஸ்பெண்டர், குரோம்பி, ரெய்னிகே. இதில் யார் வந்து டியூவல் ஹைபாதிசிஸ் இன் லிச்சன்ஸ்னு சொன்னாங்க? தென் கொஸ்டின் நம்பர் 30 ஈஸி தான். இதில் லிச்சன்ஸ் நேம் இல்லாத ஒரு கேரக்டரை எடுக்க சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பீஜின் மாஸ், ஆப்ஷன் பி ரெயின்டியர் மாஸ், ஆப்ஷன் சி வோல்ஃப் மாஸ், ஆப்ஷன் டி ஐஸ்லேண்ட் மாஸ். ஓகேங்களா, இதில் எந்த பாட்டு வந்து லிச்சன்ஸு கிடையாது அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்.
லாஸ்ட் இயர் இந்த பேஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, கொஞ்சம் நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா, ஆன்சர் நோட் பண்ணதுக்கப்புறமா யூ கோ டு ஃபார் ஃபைனல் ஸ்லைடு. ஓகேங்களா, அடுத்த ஸ்லைடு உங்களுக்கு என்னென்னா தேங்க்யூ தான் வரும், ஆல் தி பெஸ்ட்டு தான் வரும். நல்லா பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். 10 மார்க் வாங்கினாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமுகளை மட்டும் நம்ம நல்ல மார்க் வாங்குற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இங்கே நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணி டேரெக்டாக ஆன்சரை சென்ட் பண்ணாதீங்க. உங்களால் எவ்வளோ மார்க் வாங்க முடியுமோ அதை ஸோ தட் உங்களுக்கு அப்போ தான் நம்ம இந்த லெவலில் இருக்கோம், இன்னும் எவ்வளோ பண்ணலான்னு தோணும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.